இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் Amaran tissue dhoti shirt, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த தீபாவளிக்கு நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. I think you asked me about why இந்த இன்ஸ்டாகிராம் இதில் அதை நான் ஆன்சர் பண்ணவே இல்லை, அதுலேருந்து எங்கேயோ போயிடுச்சு. ஆக்சுவலி இப்போ அந்த படத்தில் நீங்கள் அந்த ஃபைனல் டயலாக் சொன்னது, முதல் 25 வருஷத்தை பற்றி சொன்னது, அதே மாதிரி அமரனில் கூட சில டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி. பிகாஸ் when completely when we deal with slice of life kind of stories, I think these become part of the narrative itself. Right. Why certain characters behave in a certain way. I mean, there are so many army films, but I like the thin red line the most. ஆமாம், அது அந்த டைட்டிலே அழகு, the thin red line. ஸோ அந்த மாதிரி இது இட்ஸ் வெரி ஃபைன் லைன் நினைக்கிறேன். நம்ம வந்து இதை எப்படி பார்க்குறோங்கிறது தான். தட்ஸ் அன் அமேசிங் திங் பிகாஸ் தின் ரெட் லைன் ரிலீஸ் ஆன அதே வருஷம் வந்து சேவிங் பிரைவேட் ரயன் ரிலீஸ் ஆகுது. எஸ், டூ டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஃபிலிம்ஸ். ஒன்று இந்த மாதிரி போகுது, very mainstream, but I love that movie also. Yes. But and the other one Saving Private Ryan is also brilliant. Yeah. So, and this other movie comes, both are about World War II. Yes. And in terms of feel, ஒரு படம் வந்து இப்படி போகுது, ஒரு படம் வந்து அப்படி போகுது. Like wind, grass, எல்லாமே becomes part of the army life. Like in Terrence Malick's world. Yes. So actually I think you answered that question because I think நீங்க யோசிக்கிறதே கொஞ்சம் because வாய்ஸ் ஓவர்னு வரும்போது which is what in Rangoon we can go ஒரு மீட்டர் மேலே போகலாம். பட் அந்த மீட்டர் பற்றி பேசும்போது உங்கள் முதல் படம் நிறைய பேருக்கு வந்து முதல் படம் கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் நம்ம நினச்ச ஷார்ட் வராது. நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் ஏதாவது சொல்லுவார், இல்லை ஐம் நாட் டெல்லிங் முருகதாசன் சொல்ல, பட் ஜெனரலாக சொல்ல ஒரு ஸோ ஒரு காம்ப்ரமைஸ். திடீர்னு ஒரு ஹீரோயின் இருக்காது, ஆனால் ஹீரோயின் வந்து ஒரு ஹீரோயின்காக யாரோ வைங்க, ஒரு பாட்டு வைங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும். நீங்கள் முதல் படத்தில் பண்ண தவறுகள்னு சொல்ல மாட்டேன், பட் லெட்ஸ் சே காம்ப்ரமைசஸ் வச்சுக்கலாமே. Have you tried to avoid a lot of that here? Yes sir. We always have learnings. Right. Or vaati we have certain learnings. Rangoon gave a lot of learnings, and the period between Rangoon and Amaran, that is given a lot more learnings, and Amaran has also given a set of learnings now, but I think we should learn from them and we shouldn't repeat them. அது basically I would say limitations, compromises. Sir, sometimes films have I think I don't know if I can share this. இப்போ நிறைய பேர் படம் பண்ண நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தப்புறம் தான் அவங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் அதை கற்றுக்கணும்னு இல்லை, மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸஸில் இருந்து கூட அது கற்றுக்கலாம். இப்போது டைரக்டர்ஸ் அது படமாக மாறுற வரைக்கும் அது நமக்காக இயங்குகிற ஒரு இடம் இல்லை அது. So you have to find your film, you have to make your film, you have to get the film out. And there are so many minds working around, there are so many people. So people management வந்துடுது, அதுக்கப்புறம் there are so many other things. அப்போது compromises are also part and parcel of film direction. அது இருக்கும் எந்த படமாக இருந்தாலும். Always you will be left with something. இது வந்து இன்னும் இவ்வளோ காசு இருந்திருந்தா நான் இதை எடுத்திருப்பேன், இன்னும் இவ்வளோ நாள் இருந்திருந்தா இதை நான் எடுத்திருப்பேன். இது எப்பயுமே வரப்போகுது, அதை நம்ம முதல் நாள்லேயே சொல்லிக்கணும். நமக்கு முதல் நாளே இப்படி தான் வரப்போகுது. ஸோ யூ டிசைட் விச் இஸ் த கோர் ஆஃப் யுவர் ஃபில்ம் economically and emotionally. So you place your schedules accordingly, and for certain things you will need that large scale production. So you try to do it beforehand, and emotionally if it's going to be only performance, லைக் நம்ம ரெண்டு பேர் மனசு விட்டு பேசுகிறதுக்கு இந்த ஒரு ரூம் போதும், ஒரு டீ கடை வாசல் கூட சம்டைம்ஸ் போதும். நம்ம என்ன பேசுகிறோங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி இமோஷ்னலி தேவை, இதுக்கு வந்து பேக்ட்ராப் தேவையில்லை, இதுக்கு எதுவும் தேவையில்லைங்கிறதுக்கு வந்து நமக்கு அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துடக்கூடிய நடிகர்கள் இருந்தால் போதும். அப்போ அதை வந்து ஸோ தேர் தி ஆக்டர்ஸ் பிகம் இம்பார்ட்டன்ட், அட் த சேம் டைம் தேர் டேட்ஸ் பிகம் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஏஆர் முருகதாஸ் கிட்டேருந்து what are the learnings that you have? முருகதாஸ் சார் வந்து equality. I mean in a set everybody is equal. So I think director வந்து actually set ரன் பண்ணணும், ஃப்ளோரை நம்ம தான் ரன் பண்ணணும். ஐ திங்க் டிரெக்ஷன் இட் செல்ஃப் இஸ் ஒரு நிறைய டிசிஷன் மேக்கிங் பாயிண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இட்ஸ் ஒன்லி அபவுட் தட்.
2 டேக் இருக்குது, இந்த 2 டேக்கில் இது 2 டேக்கும் நல்லா இருக்கும், ஏன்னா நல்ல நடிகர் தான் நடிச்சிருப்பாங்க. அப்போது இதில் எது நம்ம இது 2மே நம்ம சொன்ன டைலாகாக தான் இருக்கும். அந்த மாதிரி அதில் தொடங்கி ஒரு டயலாகு கேட்டு நமக்கு பழகி அதே பிடிச்சிருக்கும், வேறு ஒரு இம்ப்ரூவைசேஷன் இருக்கும். அது அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங். ஸோ ஹிஸ் டெசிஷன் மேக்கிங் he இஸ் வெரி கிளியர் வித் இட். ஐ மீன் அதோட கான்சிக்வன்சஸ் என்னவா இருக்குன்றது நமக்கு அப்புறம் தான் தெரியும். பட் அட்லீஸ்ட் when it comes to decisions, மேக்கிங் those decisions அந்த நேரம் அவர் கிளாரிட்டியோடு எடுப்பார். அப்புறம் ஈக்குவாலிட்டி as I said சார், அது those 2 things are very very necessary for a director நினைக்கிறேன். அது those 2 qualities I always adore in him and yes sir. ரைட். ஸோ நீங்கள் முருகதாஸ் கிட்ட சேர்றதுக்கான காரணம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் மகேந்திரன். ஆமாம் எஸ் சார். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் மகேந்திரன் சார், பிகாஸ் மகேந்திரன் சார் ஹி இஸ் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். இதில் ஆர்கேஎஃப்ஐயில் கமல்ஹாசன் சார் அண்ட் ஆர் மகேந்திரன் பேர் வரும். ஸோ இது ஸ்ட்ரேஞ்ச்லி நிறைய கோஇன்சிடென்சஸ் இதில் இருக்குது. இப்போது வி யூஸ் டு ஒர்க் இன் விஜய் டிவி பிஃபோர். அதாவது நான் அப்போ மகேந்திரன் சார் யூஸ் டு பி தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த சேனல் அங்கே ஸ்டார் விஜயில். அப்போ நான் சினிமாவில் வரணும்னு நினச்சிட்டு தான் டெலிவிஷனுக்குள்ளேயே போனது. இப்போ நான் நெல்சன்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கே. அப்புறம் வெளியில் நான் சொல்கிறது டைரக்டர் நெல்சன் திலீப் குமார். ஸோ வெளியில் எப்போ நம்ம இங்கேருந்து பிரான்ச் அவுட் ஆகி வெளியில் போகலாம், சினிமாவுக்கு எப்போ போகலான்னு பார்த்துட்டே இருப்போம். ஆனால் ஒரு ஷோ ஆரம்பித்தா இட் வில் கன்சியூம் 1 year ஈஸிலி. ஸோ எவ்ரி ஷோ ஸ்டார்டட் டேக்கிங் ஒரு இயர் ஆர் இயர் அண்ட் ஹாஃப் இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இல்லை நம்ம போகலான்னும் பொழுது வி பிகம் எப்படி சொல்கிறது, சேனலுக்கும் அது இப்படி ஆயிரும். நமக்கு 2 பக்கமும் நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு பழகியிருப்போம், அவங்களுக்கும் விட மனசு இருக்காது. இது ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ நான் எக்ஸ்பிரஸ் டு மகேந்திரன் சார் ஒரு வாட்டி, ஏன்னா மகேந்திரன் சார் இஸ் கனெக்டட் டு த சினி வேர்ல்டு ஃப்ரம் விஜய் டிவி. ரைட். எப்படின்னா அவர் நிறைய சேட்டலைட் ஃபில்ம்ஸ் வாங்குவாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸோட பேசுவாங்க. ஐ மீன் சேட்டலைட் ரைட்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் வாங்குவாங்க. அதனால் நிறைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸோட அவருக்கு இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஐ தாட் ஐ வில் கோ டெல் ஹிம். ஸோ ஐ டோல்ட் ஹிம் ஒன் டே, ஐ நாக்ட் திஸ் கேபின் அண்ட் ஐ டோல்ட் ஹிம் கேன் ஐ கம் சார் 2 minutesன்னு சொல்லி நான் போய் இந்த மாதிரி எனக்கு சினிமா டைரக்டர் ஆகணுங்கிறது தான் எனக்கு ஆசை சார், யார்கிட்டையாவது அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும், இங்கே இப்படி டைம் ஆகிட்டே இருக்கணும்னு. அவரு ஃபஸ்ட்டு இல்லை இங்கே என்னை திட்டுவாங்க ஆஃபீஸில், நான் உங்களை இங்கேருந்து வெளியில் சேர்த்து விட்டேன்னா என்னை திட்டுவாங்க அப்படின்னாரு. அப்புறம் பட் தென் ஹீ சஜஸ்டட் அந்த நேரம், இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்கள் வெளியில் போகும்பொழுது உடனே நடக்கிற ஒரு படம், உடனே ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம், அந்த மாதிரி மறுபடியும் அங்கே போய்ட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நான் யாராவது ஒரு கரெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். தென் ஐ மைசெல்ஃப் டோல்ட், ஹீ கேவ் மீ 2-3 நேம்ஸ். அப்போது நான் எனக்கு முருகதாஸ் சார் பிடிக்கும், முருகதாஸ் சார் படம்னா நான் இன்ட்ரடியூஸ் மட்டும் பண்ணேங்க சார், தினம் நான் போய் ஆஃபீஸில் நிற்கிறேன், நான் போய் கேட்குறேன், நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பட் அவ்வளோ கஷ்டம் கூட கொடுக்கல எனக்கு. 2 பேருமே முருகதாஸ் சாரும் மகேந்திரன் சார் பேர் சொன்னோன்னே அவர் ஹி இமீடியட்லி அக்ரீட். அது ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். அது தட் ஹேப்பன்ட். அண்ட் தென் இப்போ இந்த ப்ராஜெக்டில் மகேந்திரன் சார் ப்ரொடியூசராக இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் விஜய் டிவிலேருந்து வெளியில் ஹீ ஸ்டார்டட் இஸ் ஓன் திங் அண்ட் நவ் ஹீ இஸ் அ ஃபில்ம் ப்ரொடியூசர் அண்ட் அவங்களோட இந்த படம் பண்ணுறது இட்ஸ் வெரி ஸ்பெஷல் சார். ஸோ அந்த துப்பாக்கி ஹாலிடே அந்த ஃபேஸில் தான் நீங்கள் முருகதாஸோட சேர்ந்தீங்க? துப்பாக்கி, எஸ் சார், துப்பாக்கி. பிகாஸ் சார் வாஸ் மேக்கிங் அ ஃபில்ம். அது 7ஆம் அறிவு பண்ணிட்டு இருந்தார். 7ஆம் அறிவு முடிகிற தருவாயில் இருந்தது. அது லாஸ்ட் 2 ஸ்கெடியூல் இருக்குது. அது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் அது. அப்போ லாஸ்ட் 2 ஸ்கெடியூல் இருக்கும் பொழுது நான் அங்கே சேர்ந்தேன். பட் நான் இன்னும் ஒரு 2-3 ஏடிஸ் பிக் பண்ணியிருந்தாங்க. அது பிக் பண்ண காரணம் தட் டைம் துப்பாக்கி வாஸ் சப்போஸ் டு பி எ ஹிந்தி ஃபில்ம். அப்போ அந்த ஹிந்தி ஃபில்ம் ஏடிஸ் நாங்கள் ஹிந்தி டீம். ஸோ அந்த ஹிந்தி டீமை எங்களுக்கு அப்போ பாம்பேல இருந்து தான் ஒரு ப்ரொடியூசர் அப்படி தான் நாங்கள் வி யூஸ் டு டீல் வித் ஹிம் அண்ட் வி வேர் ஒர்க்கிங் ஆன் அன்டைட்டில்டு ஹிந்தி ப்ராஜெக்ட் விச் எவென்ச்சுவலி பிகேம் துப்பாக்கி. ரைட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுவே கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். அது அந்த ஹிந்தி படத்துக்காக நாங்கள் டெய்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு நாள் முருகதாஸ் சார் விளையாட்டாக சும்மா கேட்டார், ஏன்னா இது தமிழில் பண்ணலாம், யார் பண்ணலாம், இது முதல்ல தமிழில் பண்ணலாமா, இது கனெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டார் சார். கண்டிப்பாக ஆகும் சார், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அந்த இன்டர்வல் பாயிண்ட் அதெல்லாம் அவர் நரேட் பண்ணார். எனக்கு ஃபஸ்ட் என்னோட வேலைக்கு வர சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டே நான் ஏடியா அதுலேருந்து உடனே வர நான் சேர்த்துக்கிறேன்ப்பா, நான் சொல்லும் போது நீங்கள் வாங்கன்னு ஒரு 20-25 days கழித்து வர சொன்னார். அப்போ நான் போன முதல் நாள் அவர் அந்த துப்பாக்கியோட ஃபஸ்ட் ஹாஃபை நரேட் பண்ணார். அப்போது அது வரைக்கும் தான் இருந்தது கதை, ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இருந்தது. அஃப்கோர்ஸ் ஹி ஹேட் த ஜேர்னி என்ன அதுக்கப்புறம்ன்றது தெரியும். அந்த ஃபஸ்ட் ஹாஃப் நரேட் பண்ணிவிட்டு இது யாருக்கு தமிழில் பண்ணலான்னா யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டார்.
இப்போ நான் இன்னொரு ஒரு ஏடி அஜய் ஞானமுத்துன்னு 2 பேருமே வந்து விஜய் சாருக்கு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும் சார்ன்னு சொன்னோம். நாங்கள் சொன்னோம். அது தட் டைம் இட் வாஸ் அ ஹிந்தி ஃபில்ம். அதுலேருந்து ஒரு நாள் ஒரு 1.5 நாள் கழித்து எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் கால்டு முருகதாஸ் சார் அண்ட் ஹீ செட் விஜய் சாருக்கு ஏதாவது கதை வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். அப்புறம் முருகதாஸ் சார் வந்து சொன்னார், விளையாட்டுக்கு நீங்கள் சொன்னீங்க, அது இந்த மாதிரி கால் வந்தது, கோஇன்சிடென்டல், தட் வாஸ் வெரி கோஇன்சிடென்டல். அப்புறம் ஹீ ஸ்போக் டு த ஹிந்தி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் தி ஹிந்தி லீட் ஆக்டர் அக்ஷய் குமார் சார். தேவர் ஆல்சோ ஓகே வித் இட். அது தமிழில் பண்ணிவிட்டு அதை நம்ம ரீமேக் பண்ணிக்கலாம், ஒரிஜினலாக ஹிந்தியில் பண்ணலான்னு இருந்த படத்தை தமிழில் பண்ணிவிட்டு ரீமேக் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஹவ் துப்பாக்கி ஹேப்பன்ட். So that time I was working with sir. Yes sir. Right. So Vijay TV, முருகதாஸ் அந்த துப்பாக்கி அதுதான் உங்க மெயின் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் சார். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துல இருந்து டு ஜம்ப் இன் டு அமரன், ஃபர்ஸ்ட் ரங்கூன் அண்ட் தென் அமரன், லாஜிஸ்டிக்கலாக என்ன கற்றுக்க வேண்டியிருந்தது? இப்போ ஜஸ்ட் கிளாரிஃபை, ஒவ்வொரு படத்துக்கும் அதுக்குன்னு யூனிக்கான லாஜிஸ்டிக்கல் சேலஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஃபாரினில் போய் எடுக்கிற படம்னா அதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். நீங்கள் பர்மா பற்றின கடை அதுக்கு ஒன்று இருக்கும். அது கொஞ்சம் ஜென்ரலாகவே லாஜிஸ்டிக்கலாக எல்லாத்துலேயுமே இருக்கும். பட் ஒரு ஆர்மி படம் ஷூட் பண்ணுறோம், ஆக்ஷன், இதில் வந்து ஒரு அன்பரிவோட சேர்த்து ஸ்டெஃபான் ஒரு ஜெர்மன் ஆக்ஷன் டைரக்டர் இருக்காரு. ஸோ தட் மீன்ஸ் யூ கைண்ட் ஆஃப் தாட் ஓகே நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்ட்டு. டெல் மீ அபவுட் தட் ப்ராசஸ். அதாவது நம்ம அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இதுக்குள்ளே வர்றதுக்கு என்ன, எப்படி, ஹவு டு வி ப்ரிப்பேர் அஸ்? யா ஓகே சார். ஐ திங்க் சார் இப்போது சினிமா டைரக்டர் ஆகிறது நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாமல் கூட வந்து வண்டர்ஃபுல் ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இப்போவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபைண்டிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இட் செல்ஃப் ஆஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இட் செல்ஃப் இஸ் அ டாஸ்க். வெளியில் ஃபஸ்ட்டு இப்போ நிறைய படங்கள் நடக்குது, அதில் அந்த படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகணும், ரிலீஸ் ஆகிற படத்தில் நம்ம பேர் வரணும். அதுக்கப்புறம் நம்ம போய் ஒரு கதை சொன்னால் அவங்க கேட்கணும், ப்ரொடியூசர்ஸ் கேட்கணும். அதுக்கு வந்து யூ நீட் ஒரு ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மக்கிட்ட அந்த ரைட்டர் டைரக்டர் காம்பினேஷன் நம்ம இண்டஸ்ட்ரியில் ப்ரிடாமினெண்ட்டாக இல்லை. ஸோ யூ ஹேவ் டு கோ வித் யுவர் ஓன் ஸ்டோரி. அப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு விசிட்டிங் கார்டு வேணும். அதுக்கு வந்து யூ ஹாவ் டு பி சம்படி பிஃபோர், ஆர் அட்லீஸ்ட் ஹாவ் தி நாக் டு கன்வின்ஸ். அந்த கன்வின்சிங் ஃப்ளேர் இருக்கணும், இது இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் தெரியணும். அந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் ஐ திங்க் தெர் ஆர் லாட் ஆஃப் mediums for us to learn that process. But of course ஃபீல்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எரர்ஸ் நிறையா வரலாம். துப்பாக்கி தட் டைம் இட் கேவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சார். அது ஒரு ஃபிலிம் தான், பட் ஸ்டில் தட் இஸ் ஈக்குவலன்ட் டு, பிகாஸ் இட் ஹேப்பன்ட் இன் பாம்பே. If you think back about the visual of the film, it had Santosh Shivan sir as the cinematographer. He himself is a master, Taniya, and Srikar Prasad sir was the editor. அண்ட் பாம்பேயில் நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க. 3-4 ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. அதுலேயும் ஒரு ஃபாரினர் தான் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர். ஐ யூஸ் டு இன்ட்ராக்ட் வித் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் கேச்சான் ஒருத்தர், தாய்லாண்ட் பர்சன். ஐ யூஸ் டு கோஆர்டினேட் வித் ஹிம். அப்புறம் அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ். முருகதாஸ் சார் கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் அவரை பற்றி கேட்கும்போது நான் இதை சொல்லியிருக்கணும், ஈக்குவாலிட்டின்னு சொன்னேன். மெயின் திங் இஸ் லிபர்ட்டி. ஹீல் கிவ் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அ சர்டன் லிபர்ட்டி தட் யூ கேன் ஃபீல் வெரி, நம்மளே நிறையா பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்காது. எஸ் சார், எஸ். அண்ட் நிறைய ஸ்கோப் இருக்கும், நிறையா கற்றுக்கலாம். அப்போது அந்த படத்தோட களம் இருக்குல்ல, அது பாம்பே ஆயிடுச்சு. அப்போது வி ஆக்சுவலி லிவ்ட் இன் பாம்பே ஃபார் மோர் தென் 8 months ஈவன் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த ஃபில்ம். ப்ரீ ப்ரொடக்ஷனே அங்கே 7-8 மாதத்துக்கு நடந்தது. அப்புறம் ஷூட் அங்கே வந்து ஒரு 6-7 மாதம் நடந்தது. ஆஃப்டர் த என்டையர் டீம் லெஃப்ட், ஐ வாஸ் இன் பாம்பே டேக்கிங் கேர் ஆஃப் விஎஃப்எக்ஸ் அண்ட் கிரேடிங் எல்லாம். ஸோ இதெல்லாம் அங்கே போய்ட்டு இருந்ததுனால அப்போது அங்கே நிறையா எனக்கு இந்த சர்டன் பீப்புள் இன்ட்ரொடக்ஷன் கிடச்சிது. அண்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள், எவர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் ஹேப்பனிங் ரெகுலர்லி. அங்கே ஒரு அந்த இண்டிபெண்டன்ட் சீன் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், மியூசிக்லேயும் சரி, ஃபில்ம் மேக்கிங்லேயும் சரி. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ திங்க் தட் சிட்டி பாம்பே and Tupaki as an experience is just one film, but it introduced me to a lot of people and I am still in touch with them. So I think that film prepared us all to step into the real. To kind of expand on that, maybe நீங்க சொல்ற மாதிரி நம்ம நம்மளுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க எப்படி
மேனேஜ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டா that itself is a big learning. Yes, sir. True. Yes, Correct? sir. Yes, sir. That's what Yes, sir. the journey is. Yes, yes, It's like because every film is a new film. Yes, sir. So that city itself was a new city. Yes, yes. And அங்க போயிட்டு நீங்க learning how to cope with a big production, with a Yes. big star, big Yes. director. Yes. அது எல்லாமே ஒரு Yes, sir. ஒரு ஆமாம், அது ஒரு அமைப்பாக இருந்தது. அந்த மாதிரி எல்லா படத்துக்கும் அமையாது, அந்த மாதிரி ஒரு அமைப்பாக இருந்தது. இப்போ இந்த படத்துலையும் வந்து ஸ்டெஃபான் ரெக்டர் he has handled the action parts, most of the sequences, and Anbariv has handled the very important sequence. So இவங்க வந்து ஸ்டெஃபான் ரெக்டர் வந்து he has worked in films like Uri, Shersha. ஆமா. In fact, Kamal sir only recommended his name to me. He has worked with him in Vishwarupam. In some capacity, Stefan Richter has worked stuntla. So idella, that is how I got introduced to Stefan Richter, and he has done a fantastic job in the film. அதே மாதிரி அன்பரிவ் மாஸ்டர்ஸ் they have done ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு முக்கியமான சீக்வன்ஸை அவங்க வந்து பண்ணாங்க. ஸோ that's how I think that film, tomorrow there will be another challenge or another film, அதுக்கும் we have to be equipped. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் Amran's tissue dhoti shirt. South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த தீபாவளிக்கு நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க.